ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் லைஃபை எப்படிப்பா ரீபில்ட் பண்ணுறது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதானே தெரியல, தெரிஞ்சிருந்தாங்க நாங்கள் இன்னைக்கோ கட்டியிருப்போமே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாரு? ராத்திரியில் போய் நகரத்தில் எங்கெல்லாம் அலங்கம் இடிபட்டிருக்குது அப்படின்னு பரிசோதித்தார். என்ன செய்தார்? பரிசோதித்தார். யூ ஹாவ் டு செக் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒரு சாரி கட்டுறீங்க, திடீர்னு பார்த்தா அதில் ஏதோ ஒரு டேமேஜ் இருக்குது. உடனே என்ன செய்றீங்க? சாரியில இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் செக் பண்ணுறீங்க, வேற எங்கேயாவது டேமேஜ் இருக்குதா அப்படின்னு. ஏன்னா அதை செக் பண்ணாமல் கட்டினா டேமேஜ் என்ன செஞ்சிடும்? இன்னும் அதிகமாயிரும். அப்படி தானே? வாழ்க்கை கூட அப்படிதான். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்கப்பட்டிருக்குன்னா அதை செக் பண்ணி சரிப்படுத்தலை அப்படின்னா, முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன், அப்புறம் டேமேஜ் ரொம்ப பெருசாயிரும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படிப்பா பரிசோதிக்கணும் அப்படின்னப்போ ஆண்டவர் சொன்னார், என் வசனம் தான் கண்ணாடி. அப்படி தானே? காலையில் கண்ணாடி பார்த்தீங்களா? ஒரு தடவையாக பார்த்தோம், நாங்கள் 10 தடவை பார்த்தோம். ஒரு தடவையாக தலை சீவினோம், நாங்கள் 3 தடவை தலை சீவினோம். ஒரு தடவையாக பவுடர் போட்டோம், 4 தடவை பவுடர் போட்டோம். ஓகே, இட்ஸ் குட். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணுங்க, அழகாக உடுத்துங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இந்த வேத வசனம் இருக்குதே, இது ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படி பார்க்கும்போது அது எங்கெங்கெல்லாம் ஃப்ளாஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டிடும். ஸோ நம்ம லைஃப்பை பரிசோதிக்கணும்னா இதுதான் உங்களுக்கு. இந்த கண்ணாடியை வச்சு தான் உங்கள் லைஃப்பை பரிசோதிக்கணும். இன்னைக்கு ஒரு சாப்டர் நான் எடுக்கணும்னு விரும்புகிறேன், என்னோட கூட திருப்பிக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பரிசோதிக்க போகிறீங்க. எங்கே இடிஞ்சு கிடக்குதுன்னு பார்க்க போகிறீங்க, எங்கே உடஞ்சி கிடக்குன்னு பார்க்க போகிறீங்க. நேரலையில் பார்க்குற நீங்கள் கேஷுவலாக இந்த செய்தியை கேட்காதீங்க. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இந்த செய்தியை கேளு. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. இந்த அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது? கொஞ்சம் பின்னாடி திருப்பி பாருங்க. 25 வசனம் இருக்குது. சரி, இதுதான் இந்த ஒரு சாப்டர். இப்போ ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன். இந்த அதிகாரம் உங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு அதிகாரம். எல்லாத்தையும் விளக்கி நான் சொல்ல முடியலனா கூட சில காரியங்களே உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனமும் 2வது வசனமும் வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நல்லா சொல்லுங்க. எதை தேடக்கூடாது? பூமியில் உள்ளவைகள். எதை தேடணும்? மேலானவை. சரி, முதல்ல உங்க லைஃப்பை செக் பண்ணுங்க. நீங்க எல்லா நாளும் மேலானதை தேடுறீங்களா, பூமியில் உள்ளதை மட்டும் தேடுறீங்களா? உங்க ஹார்ட்ல கை வச்சு யோசிச்சு பார்க்கணும். நான் எதுலெல்லாம் மேலான காரியத்தை நாடுறேன், ஆண்டவருக்கு பிரியமா எதெல்லாம் செய்யணும்னு மேலான காரியத்தை நாடுறேன். சிலருடைய ஜெபமே வீடு வேணும் ஆண்டவரே, வேலை வேணும் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளை பிறக்கணும் ஆண்டவரே, கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே, கடன் மாறணும் ஆண்டவரே, கீழானதையே தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், இதெல்லாம் ஆடட் பிளஸ்ஸிங். இதுக்கு போய் நீங்க கீழானதை பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வசனத்தை வச்சு உங்க லைஃபை, ஓ என் அலங்கம் கொஞ்சம் இடிபட்டிருக்குல்ல, நான் கீழானதையே தேடிட்டு மேலானதை தேடாதனால அங்க இருக்கிற செங்கல் என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. ஒரு செங்கல் விழுந்தா போதும், பிசாசுக்கு உள்ள வந்துருவான். நான் மேலானதை மட்டும் தேடி இருந்தேன்னா நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன். என்னுடைய சிநேகிதி ஒரு முறை காலேஜ் டேஸ்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் என்னை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஜெயராணி நீ அந்த காலேஜ் டேஸில் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, எதையுமே மைண்ட் பண்ணாமல் நீ வெறித்தனமாக ஆண்டவரை ஃபாலோ பண்ண, அதனால தான் உன் குடும்பமெல்லாம் இன்றைக்கி எப்படி வந்துருச்சு? கடவுளுக்குள்ளே வந்துருச்சு. நாங்கள் பயந்து பயந்து இருந்தனால எங்கள் வீட்டாரெலாம் ரட்சிக்கப்படலை. இதை நான் பெருமைக்காகலாம் சொல்லலை, தயவுசெய்து அப்படிலாம் சொல்கிறேன்னு யாரும் நினச்சிக்காதீங்க. அவங்க சொன்ன சாட்சி. உன்னை போல் நாங்களும் வைராக்கியமாக இருந்திருந்தா இன்னைக்கு என் குடும்பமும் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்குமே, என் கணவரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, நான் நல்ல வாழ்க்கையை, ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை தேடிருப்போமே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது நான் செஞ்சதில்லை, ஆண்டவர் கொடுத்த கிருபை தான். ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருமே கீழானதை தேடாதீங்க. வாலிப பிள்ளைகளுக்கு முக்கியமாக சொல்கிறேன், அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியத்தையும் ஆசைகளையும் தேடி மேலானதை விட்டுறாதீங்க. அழிந்து போகிற அன்பை தேடி மேலான அன்பை விட்டுறாதீங்க. மாறி போகிற அன்பை தேடி மேலான அன்பை விட்டுறாதீங்க.
கீழானவைகளை அல்ல மேலானவைகளை தேடணும். நம்பர் 1. அப்புறம் அதே அதிகாரத்தின் 5வது வசனம் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இங்க கொஞ்சம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறாருல்ல, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை. இதுல எல்லாமே நம்மள்கிட்ட இல்லைன்னா கூட ஒன்று இருக்கும். விக்கிர ஆராதனை ஆகிய என்னது? பொருள் ஆசை. 4 குக்கர் வீட்டில் இருந்தாலும் 5வது குக்கரை வாங்கி கபோர்டில் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆசை. 3 தாவா இருக்குது, உனக்கு எதுக்கு 4வது தாவா சொல்லுங்க? எதுக்கு உனக்கு 4வது? 3 கப்ஸ் டீ செட்ஸ் இருக்குது. அப்புறம் கடையில் ஒன்று அழகாக பார்த்து அந்த டிசைன் அழகாக இருக்குன்னு ஒன்று வாங்குறீங்க. இன்னைக்கு வீட்டில் போய் என்னெல்லாம் புதுசு வச்சுருக்கிறீங்களோ எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. சரியா? நான் எல்லாரும் முறைக்கிறீங்க என்னைய. வசனம் சொல்லுது பொருள் ஆசையாகி என்னது? விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு எல்லாருக்குள்ள இது மலிஞ்சு போய் கிடக்குது. கார் வாங்கி 3 வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள காரை மாத்துறாங்க. பைக் வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள வேற பைக். தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது ஒரு வாகனம். அந்த வாகனம் கம்ஃபர்டபுளா ஃபேமிலி போகணும், கண்டிப்பா வேணும். சில வீட்டில் 4 பேர் 4 விதமாக வாழ்ந்தா அவங்களுக்கு 4 கார் அவங்களுக்கு அவசியம். அதை பார்த்து என்ன 4 கார் வச்சிருக்கிறாங்க அப்படி சொல்லாதீங்க. லைஃப் ஸ்டைல் அப்படி, அவங்க பேட்டர்ன் அப்படி, அவங்க அப்படித்தான் போய் ஆகணும். அது பொருளாசை அல்ல. தேவைகளுக்காக எதையுமே வைக்கிறது பொருளாசை இல்லை. தேவைக்கு மிஞ்சி வச்சிருந்தா அது உங்களுக்கு என்னவா மாறிடுது? வாழ்க்கையில நம்மளை அலசி ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு இந்த வேத வசனம் உதவி செய்யுது. இன்னும் கொஞ்சம் கீழே வரலாமா? 8வது வசனம் எல்லாரும் வாசிங்க. இப்பொழுதோ கோபமும், எப்படி? கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகி இவைகளை எல்லாம் விட்டு விட்டீங்களா? எல்லாத்தையும் காலையில் எவ்வளோ சண்டை போட்டீங்கன்னு வீட்டில் போய் உள்ள கேமராவில் பார்த்தா தெரியும். என்ன கோபம் வந்துச்சு, என்ன தட்டு பறந்துச்சு, என்ன மூர்க்கமான வார்த்தை வந்துச்சு. லைஃப்பை இப்படி தான் செக் பண்ணணும். வசனம் இருக்குதே கண்ணாடி. ஆண்டவரே நான் கோவப்படுறேன், ஆண்டவரே நான் மூர்க்கமாக பேசிடுறேன், ஆண்டவரே அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும் போது எனக்கு பொறாமையாக இருக்குது, ஆண்டவரே இவங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, ஆண்டவரே என் வாயில் தூஷணமாக பேசுகிறேன், ஆண்டவரே மனைவியை தூஷணமாக பேசுகிறேன், புருஷனை கேவலமாக பேசுகிறேன், ஆண்டவரே வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தை பேசுகிறேன். ஆண்டவரே வாலிப பிள்ளைங்களே, உங்கள் வார்த்தைகள் வம்பு வார்த்தையாக இருக்கா, அன்பு வார்த்தையாக இருக்குதா? நான் வம்பு வார்த்தை பேசக்கூட செக் பண்ணணும். வசனத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் என்கிட்ட இருக்குதே, அப்போ நான் விழுந்து கிடக்கிறேனே ஆண்டவரே, என் அலங்க உடஞ்சு கிடக்குதே ஆண்டவரே, என் அலங்கத்தில் கேப் இருக்குதே ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் சீர்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு மற்றவங்களை பற்றி பேசுறது பொறாமையான வார்த்தை, கோல் சொல்லுகிற வார்த்தை எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் மலிஞ்சு போயிருக்குது இல்லை? சிலர் ப்ராஸ்பெரிட்டி டாக்டரினை பேசுகிறாங்க. எல்லாம் நல்லது, நீங்கள் செழிச்சிருங்க, உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு கார் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீங்கள் எல்லாரும் சொந்த வீடு வச்சுருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் இந்த கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இருந்து சொந்த வீடு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? முதல்ல இது சரியாகணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. திரும்பவும் நான் எழும்ப போகிறேன், நான் திரும்ப என் அலங்கத்தை கட்ட போகிறேன். ஓகே, வேகமாக போகலாம். 9வது வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். எப்படி இப்பெல்லாம் ரொம்ப சகஜமா, அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யாதீங்க? பொய் சொல்லாதீங்க. கணவனுடைய வருமானம் மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய வருமானம் கணவனுக்கு தெரியாது. ஏன்னா அது அப்படிதான் இருக்குது லைஃப் ஸ்டைல். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பழைய மனுஷன், பழைய குணம், நான் பழைய மாதிரியே சில சமயம் யோசிக்கிறேன் ஆண்டவரே, பழைய மாதிரியே இருக்கிறேன் ஆண்டவரே, பழைய மாதிரியே சிக்கி கிடக்கிறேன். இப்பெல்லாம் இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்கூல் டேஸ் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்களா, அதில் 90 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்களோட கனெக்ஷன் வச்சு, கம்யூனிகேஷன் வச்சு, அவங்க போடுற ஜோக்கை ரசிச்சு, இப்படியெல்லாம் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி போகுதா? போகுதா? நம்மளே நம்ம செக் பண்ணோம். ஓ நான் அதில் விழுந்து கிடக்கிறேன் ஆண்டவரே, அவங்க போடுற சில சுத்தமில்லாத காரியத்தை நான் பார்க்குறேன் ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரிப்ளை பண்ணுறேன், வேற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. திரும்ப எழும்புவோம். வாசிக்கலாம். 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆண்டவரே நான் உங்க சாயல் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்களை மாதிரி பேசுறேனா, உங்களை மாதிரி அன்பு கூறுறேனா, உங்களை மாதிரி மன்னிக்கிறேன் ஆண்டவரே. செக் பண்ணுங்க. திரும்ப வரலாம். 12வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து. அப்படியே வரிசையா வருது. 25 காரியத்தை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன். சரி,
18 வாசியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படுகிறோமா? மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தர் சொல்ற மாதிரி காலையில தான் பேசிட்டு வந்து எடுத்து அதான் ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்து, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பல புருஷர்களுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? அப்படி மனைவி மேல கசந்து கொள்றது. மற்றவங்க செய்யறதெல்லாம் பாராட்டுவாங்க, ஆனா ஒய்ஃப் செய்யறதுக்கு ஒரு நாளும் பாராட்டு கிடைக்காது. அப்படி இருந்தா திரும்ப எழும்பணும். நீங்க திரும்ப எழும்பி ஆகணும். தீர்மானம் எடுங்க, இனிமே என் மனைவியை கசந்து கொள்ள மாட்டேன். அவளை கரெக்ட் பண்ணா கூட நான் அன்பா தான் கரெக்ட் பண்ணுவேன். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நமக்கு பேசுது இல்லை? சரி, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. 20. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு சில காரியத்தில் விரும்பினால் கீழ்ப்படியுங்கள், விரும்பவில்லை என்றால் கீழ்ப்படிய வேண்டாம். வசதிப்பட்டால் கீழ்ப்படியுங்கள், வசதிப்படவில்லை என்றால் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படியா சொல்லியிருக்குது? வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போகணும். சரியா? எங்கே போகிறீங்க, எப்போ வருவீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, உண்மையாக இருக்கணும். வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. எப்படி இருக்குது இல்லை? பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படிஞ்சா நமக்கே பிரியமாக இருக்குது, கீழ்ப்படியலைன்னா நமக்கு வருத்தமாக இருக்குது. ஆண்டவர் அப்படித்தான். சரி, இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அலங்கத்தை கட்டுகிறதற்கு இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை. இந்த ஒரு கொலோசையரை இன்னைக்கு சாயங்காலம் போய் உங்களுக்கு அசைன்மெண்ட் உட்கார்ந்து எழுதி, இதில் எதுலெல்லாம் நான் விழுந்து போயிருக்கிறேன், இந்த ஒரு சாப்டரை உங்கள் லைஃபுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சு உங்கள் லைஃப்பை செக் பண்ணாலே நீங்கள் எவ்வளோ மாறிடுவீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வந்துடும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அலங்கம் இடிந்து கிடக்கிறதெல்லாம் திரும்ப கட்டப்படும். இப்படித்தான் ஆண்டவர் உங்கள் ஆத்தும அலங்கத்தை கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா.